அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்பொழுது 2025 பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது நான் முதலில் சந்திக்க போகிற ஒரு பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி. மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பாக்கிய சனியாக பலன் தந்தவர் வருகின்ற காலம் 2025 பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக பலன் தர போகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை பொறுத்த வரைக்கும் மழை வருது, மழை வந்த பிறகு கையோ கொடை எடுத்து வரலையே என்று நினைப்பதை விட மழை வருவதை உணர்ந்து முன்னெச்சரிக்கையாக கொடையை கொண்டு வரும் புத்திசாலி தான் உலகம் பேசும். அந்த வகையில இந்த 27 நாட்கள் நாம் சனி பகவானை நாம் தொடர இருக்கின்ற இந்த 27 நாட்கள்ல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்க சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அந்த வகையில மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3 4 திருவாதிரை புனர்பூசம் 1 2 3 ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மாயன் மயம் தொடர்ந்து நீங்க மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது மிதுனராசி எவ்வாறு இருக்கும் இந்த 27 நாட்கள். மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குறுகிய காலமா நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல வந்த பின்பு கதறுவதாலோ, வந்த பின்பு புலம்புவதாலோ, வந்த பின்பு நம்முடைய கவலைகளை பிறரிடம் சொல்வதாலோ எந்த பலனும் இல்லைங்க. அந்த வகையில பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்துல இந்த சனி பயிற்சி தான். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை மிக்க வல்லமை தான். ராகுவை பொறுத்தவரையும் கொடுத்து கெடுப்பவன் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகதானம் இருந்தாலும் கூட அதீத ஆசையின் காரணமாக அவனுடைய வலையில் விழுத்து விடுவார்கள் கர்மாவின் பலனை கேட்டு. ஆனா இந்த சனி பயிற்சியை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் கவனமா இருக்கலாம் இல்லையா. அதைத்தான் மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் நான் இப்ப சொல்றேன். 27 நாட்கள், அதாவது பாத்தீங்கன்னா மாசி மாதம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதியில தொடங்கி 31ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வாறு இருக்க வேண்டும், கிரகங்களுடைய இருப்பு என்ன என்பதையும் வருகின்ற சனி பயிற்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையும் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த வகையில பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லி பாத்தீங்கன்னா புதன் தான். ராசிநாதனை புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல, அதுவும் குறிப்பா சொல்ல போனா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா சொல்ல போனா கும்பராசியில சூரியனும் சனியும் சேர்க்கை ஏற்படுகிற ஒரு காலகட்டம். சொத்துக்களில் இருந்து வந்தா பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்தை நோக்கியும், மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்தை நோக்கி நகர்வதனால ராகுவினால ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ரீதியா, மன ரீதியா, தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் 3 பலமும் குறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்கு. அதே நேரம் கவலையே படாதீங்க. செவ்வாய் ரத்தகாரகன், பூமிகாரகன், புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிகழ்ச்சி ஆகிவிட்டார். செவ்வாய் பலமும் பெற்று விட்டார். 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். அதே நேரத்துல இந்த செவ்வாய் பலம் பெறுவதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மாசி மாதம் 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்றார். புதன் நீச்சம் பெறுகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் மன கலக்கமும் மன கவலையும் வரும். அதுக்காக நான் 27 நாள் சொன்னேன். கொஞ்சம் ஆனா புதன் நீச்சம் பெறுவதனால மனதில் சில சங்கடங்களும் சஞ்சலங்களும் சில மனதில் ஒரு விரக்தியும் ஏற்படும். மிதுனராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும். அதனால ஒரு நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரப்படுங்க. ஒரு நிதானமான போக்கை கையிடுங்கள். குறிப்பா சொல்லப்பட ராசிக்கு 7, 10 இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகுரு, குரு, பிரகஸ்பதி. அதே நேரத்தில் அவரோடு பகை கிரகமான கடத்திரகாரன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுப விரயங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் விரய செலவு, மருத்துவம் சார்ந்த விரய செலவுகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அதை எல்லாம் சுப விரயமாக மாற்றின ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் மிதுனராசிக்கு இந்த காலகட்டம் இந்த 27 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும். ஜென்மராசியில வக்ரகதியில சென்ற செவ்வாயும், விரயத்துல குருவும், ஜீவனஸ்தானத்தில் கடத்தகாரர்கள் சுக்கிரனும் அனுகூலமற்று சஞ்சரிக்கின்றார்கள். கவலையே பட வேண்டாம்.
செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த வக்ர நிவதியாகிவிட்டார். அனுகூலமான சூழ்நிலையான ஒரு சூழ்நிலை, அருமையான ஒரு சூழ்நிலை இப்ப நிலவுதுங்க. அதே நேரத்துல என்னை பொறுத்த வரைக்கும் மனதுல வேதனை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும். குறிப்பா இந்த 27 நாட்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சூரியனுடன் பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிப்பது சில பிரச்சனைகளை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். அதனுடைய சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையே இந்த காலகட்டத்துல, இந்த 27 நாட்கள் காலகட்டத்துல உங்களுக்கு செவ்வாய் தருவாருங்க. குறிப்பா சொல்ல போனா ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல, 10ல ராகு, 3ஆம் வீட்டுக்குரிய கடத்திரக்காரகன் சுக்கிரன் உச்சம் பெறுவது ஒரு அற்புதமான ஒரு யோகம், ஒரு பாக்கியம் என்றுதான் நான் கூறுவேன். 6க்குரிய செவ்வாய் மக்கள் நிவர்த்தி பெற்று விட்டார். முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவரே வாரி வழங்குவார். ராசிக்குள் செவ்வாய் இருப்பதனால எதையும் கொஞ்சம் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். குறிப்பா அரசு துறையில என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். 9ல சனி, அவரோடு சூரியன், சனியோடு கூடிய சூரியனும் இணைந்திருப்பதனால உறவினர்கள் மத்தியில பேசும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்து விட்டாலே இந்த 27 நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கிரகங்கள் அமைத்து தரும். கவலையே பட வேண்டாம். வருகின்ற சனி பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் சிகரம் பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பையும் அமைத்து தரும்.